நிர்மலா சீதாராமன் இந்தியாவோட நிதியமைச்சர், ராஜ்யசபா உறுப்பினர். அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினர். இளையராஜா ராஜ்யசபா உறுப்பினர். ராஜ்யசபா உறுப்பினர்னா யாரு? இந்திய பாராளுமன்றத்தில் இரு அவைகள் இருக்கு, லோக்சபா, ராஜ்யசபா. லோக்சபாவை மக்களவை, ராஜ்யசபாவை மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். இந்தியாவை 543 தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிகளையும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் லோக்சபா உறுப்பினர்கள். ராஜ்யசபா உறுப்பினர்கள் யாரு? ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். சில யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு பண்ணுறவங்க தான் ராஜ்யசபாவில் உறுப்பினராக போவாங்க. கர்நாடகாவில் இருந்து 12 ராஜ்யசபா எம்பி போவாங்க. அப்படி போனவங்க தான் நிர்மலா சீதாராமன். தமிழ்நாட்டில் இருந்து 18 ராஜ்யசபா உறுப்பினர்கள் போவாங்க. அப்படி போனவர் தான் அன்புமணி ராமதாஸ். ராஜ்யசபாவில் 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். அப்படி உள்ள போனவர் தான் இளையராஜா அவர்கள். பாஸ், உங்களுக்கான கேள்வி, ராஜ்யசபா உறுப்பினர்களோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.